செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை போரூரில் மெட்ரோ திட்டப்பணிகளை முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்ய சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அவரை பார்த்து அங்கு கூடியிருக்கக்கூடிய பொதுமக்களும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அன்வர். அவரிடம் பேசலாம். வணக்கம் அன்வர், விவரங்கள். சென்னை மாநகரில் நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகளை முதலமைச்சர் விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக அரசியலர் தோட்டம் தொடங்கி அதனைத் தொடர்ந்து நந்தனத்தில் உள்ள தலைமை அலுவலகம், அதனைத் தொடர்ந்து கத்திப்பராவில் நடைபெற்று வரும் உயர் மேம்பால மெட்ரோ பணிகள், அதனைத் தொடர்ந்து போரூர் புறவழிச்சாலையில் இருந்து ஆளில்லா மெட்ரோ ரயில் மூலம் பயணம் மேற்கொண்டு பூந்தமல்லி வரை, அதாவது அந்த பகுதிகள் மூலம் ஆளில்லா, அதாவது தானியங்கியாக இருக்கக்கூடிய மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து ஆய்வு மேற்கொண்டார். இந்நிலையில் முதலமைச்சர் விஜயை காண்பதற்காக போரூர் புறவழிச்சாலை இருபுறமும், அதாவது சாலைகள் இருபுறங்களிலும் பொதுமக்கள் ஆவலோடு காத்திருந்தனர். முதலமைச்சர் ஆய்வுகளை முடித்த பின்னர் மெட்ரோ ஜன்னல் அருகிலிருந்தும் கையசைத்தார். அதனைத் தொடர்ந்து புறப்பட்டு செல்வதற்கு முன்பாக காரில் ஏறாமல் அதற்கு முன்பாக தனக்காக காத்திருந்த பொதுமக்களை அருகில் வந்து கையசைத்து நன்றி தெரிவித்து முதலமைச்சர் தன்னுடைய வாழ்த்துக்களை, தன்னுடைய நன்றியை தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தொடர்ந்து முதலமைச்சர் பதவியேற்றதிலிருந்து பல்வேறு முக்கிய நிறுவனங்கள், அதாவது தொழிற்சாலைகள், நிலையங்கள், அது போன்று பல்வேறு பணிகளை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் அதாவது நேற்று முன்தினம் கோயம்பேட்டில் உள்ள கழிவுநீர் அகற்று சுத்திகரிப்பு நிலையம், அதற்கு முன்னதாக நெமிழியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், அதனை போன்று மகப்பேறு மருத்துவமனையில் ஆய்வு உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ள வரும் முதலமைச்சர் இன்றைய தினம் மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் ஏற்கனவே பணிகள் முழுவதுமாக நிறைவுற்று தற்பொழுது உள்ளும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்படாமல் இருக்கும் போரூர் முதல் பூந்தமல்லி வரையிலான மெட்ரோ பணியை முதலமைச்சர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக என்னென்ன பணிகள் நடைபெற்றிருக்கிறது, குறிப்பாக என்னென்ன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் விரிவாக முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்ட நிலையில முதலமைச்சரை, அதாவது ஆளில்லாக, அதாவது காலியை இதுவரை மெட்ரோ முதற்கட்ட பணிகள் எல்லாம் லோகோ பைலட் எனப்பட சொல்லப்படக்கூடிய டிரைவர், அதாவது மெட்ரோ ஓட்டுபவர் இருப்பார், அதில் பயணம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதிய தொழில்நுட்பமாக ஆட்டோமேட்டிக், அதாவது தானியங்கியாக இயக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையம் திட்டம் 2ஆம் கட்ட பணியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட உள்ளது. இந்நிலையில் இந்த தொழில்நுட்ப சான்று அனைத்து சான்றுகளும் முடிவரப்பட்டு இன்னும் மக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கப்படாமல் இருக்கும் நிலையில் தற்பொழுது போரூர் புறவழி சாலையிலிருந்து பூந்தமல்லி வரை செல்லக்கூடிய மெட்ரோ ரயில் பாதையில் தானியங்கியாக இயங்கக்கூடிய ஆளில்லா மெட்ரோ ரயிலில் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் பயணம் செய்து ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மீண்டும் பூந்தமல்லியிலிருந்து ஆளில்லா மெட்ரோ ரயில் மூலம் வந்தடைந்து போரூர் புறவழிச்சாலையில் தன்னை காண இருபுறமும் சூழ்ந்துள்ள பொதுமக்களை அருகில் வந்து கையசைத்து நன்றியை தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் அவருக்கு முதலமைச்சருக்கு மலர் தூவி ஆரவாரம், பொதுமக்கள் ஆரவாரம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்நிலையில் சென்னை மாநகரில் நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகளை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு